ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வயசு பையனை அவங்க அம்மாவே துடிக்க கொன்று இருக்காங்க. அதை பற்றின முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஏக்கத்தோடு இன்னும் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெத்த குழந்தையே பார்த்திங்கன்னா எதுக்காக கொன்னாங்கன்னு தெரியல. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 வயது மகனை கொன்று சூட்கேஸில் எடுத்து சென்ற கொடூர தாய், சினிமா பணியில் மடக்கி பிடித்த போலீஸ். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தான் சுசானா சேத். அவங்களுடைய வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39. இவர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு வெங்கட்ராமன் என்பவருடன் திருமணமாகி 4 வயதில் ஒரு மகன் இருந்தான். தம்பதி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி சுசானா சேத் தனது மகனுடன் கோவாவில் உள்ள பிரபலமான ஒரு தனியார் ஓட்டலில் ஒன்றில் அறை எடுத்து தங்கியுள்ளார். இதனையடுத்து அவர் நேற்று, அதாவது 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 அப்போ காலை ஓட்டல் அறையை காலி செய்துவிட்டு வாடகை கார் மூலம் பெங்களூருக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா சுசானா சேத் இருந்த அறையை சுத்தம் செய்ய பராமரிப்பு ஊழியர் அறைக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு இரத்த கரைகள் படிந்து ஆடைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இந்த சம்பவம் குறித்து ஓட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சந்தேகமடைந்த ஓட்டல் நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்திற்கு காவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஓட்டலில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதில் சுசானா சேத் ஓட்டலுக்கு வந்தபோது அவருடன் இருந்த 4 வயது மகன் வெளியே செல்லும் போது உடன் இல்லாதது தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் ஓட்டல் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் இது குறித்து போலீசார் சுசானா சேத்தை செல்போனில் தொடர்பு கொண்டு அவருடைய மகன் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது சுசானா தனது மகனை நண்பர் வீட்டில் விட்டு சென்றுள்ளதாக கூறி நண்பருடைய முகவரியை கொடுத்துள்ளார். அவர் கூறிய முகவரியை போலீசார் சரிபார்த்தபோது அது போலியான முகவரி என்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் சுசானா சேத் பயணித்த வாடகை கார் ஓட்டுநரை தொடர்பு கொண்டு பேசியபோது கார் கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் சென்று கொண்டிருப்பதும் காரில் சுசானா சேத்தின் மகன் இல்லை என்பதும் உறுதியானது. மேலும் கார் ஓட்டுநரை அருகே உள்ள போலீஸ் நிலையத்திற்கு காரை கொண்டு வருமாறு போலீசார் கூறியுள்ளனர். அதன்படி கார் ஓட்டுநர் ஜமங்கலா போலீஸ் நிலையத்திற்கு காரை ஓட்டி சென்றனர். அங்கு கோவா போலீசார் கொடுத்த தகவலின்படி காரை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது காரில் இருந்த சூட்கேஸில் சுசானா சேத்தின் 4 வயது மகன் பிணமாக கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுசானா சேத் தனது மகனை கொன்று உடலை சூட்கேஸில் அடைத்து காரில் எடுத்து சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சுசானா சேத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கட்ட விசாரணையில் நான் தான் என் குழந்தைய கொன்னன்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 2, 3ஆம் கட்ட விசாரணை அப்போ தான் தெரிய வரப்போகுது. எதுக்காக இவங்களுடைய குழந்தைய கொன்னாங்க அப்படின்னு தெரிய வரும். எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இந்த குழந்தைய வேறு யார்கிட்டையாச்சும் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஹாஸ்டலில் கூட வளர்த்துருக்கலாம். இந்த குழந்தைய சாவடிச்சிருக்காங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.